இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இறங்கி இந்த வேளையை ஆசீர்வதித்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, எண்ணாகமத்தின் புத்தகம் 23வது அதிகாரம் 20வது வசனத்தை படிக்கிறேன். எண்ணாகமம் 23:20. இதோ, ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை யாராலும் திருப்ப முடியாது. ஏனென்றால் பாருங்கள், 19வது வசனத்திலே, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். பிரியமானவர்களே, 21வது வசனத்தை படிக்கிறேன் பாருங்கள். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்கு உள்ளே இருக்கிறது. அன்பானவர்களே, இப்பொழுது அவர்களுக்கு உள்ளே அந்த ஜெய கம்பீரம் இருக்கிறது. அது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, அன்றைக்கு கூடாரத்தில் வாசம் பண்ணின ஆண்டவர் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய ஆலயமாக மாற்ற விரும்பினார். நம்முடைய சரீரத்தை அவருடைய ஆலயமாக மாற்றி நமக்குள் வந்து பண்ண வேண்டும் என்று தேவன் தீர்மானிக்கிறதை பாருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்பொழுதுமே அவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். பாருங்கள், ஆதியாகமத்தின் புத்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனத்திலே, மிக பெரிய ஜலப்பிரளயத்திற்கு பின்பு ஆண்டவர் நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆண்டவர் காப்பாற்றி 1வது வசனத்திலே சொல்லுகிறார், பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், மறுபடியும் ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். 1-2 வசனத்தை படிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அடுத்த வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் யார் தங்கள் இதயங்களில் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாக மாறுகிறார்கள். அவர்கள் மூலம் அநேகர் வாழ்வு பெறுவதற்கு பரலோகத்தின் தேவன் இரக்கம் செய்கிறதை நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி ஆண்டவர் ஒரு கூட்டத்தாருக்குள் அவர் வாசம் பண்ணுகிறதை தான் இந்த பகுதியிலே நாம் படித்தோம். பாருங்கள், எண்ணாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம், எண்ணாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் என்னிலும் பலவான்கள். இப்பொழுது பாலாக் ராஜா, இப்பொழுது மோவாபியருக்கு ராஜாவாக இருந்த அந்த பாலாக் என்ன சொல்லுகிறார்? அந்த பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை பார்த்து சொல்லுகிறார், அந்த ஒரு கூட்ட மக்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் என்னிலும் பலவான்கள், ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று அவர் அழைக்கிறதை பாருங்கள். அது மட்டுமல்ல, 7வது வசனத்திலே குறி சொல்லுதலுக்குரிய கூலியையும் கொடுத்து விடுகிறதை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் பாருங்கள், தொடர்ந்து நாம் படிக்கும் போது இவர் ஆண்டவரிடத்துல போய் கேட்கிறார், அனுமதி கேட்கிறார், அவர்களை சபிக்கும்படி போகட்டுமா என்று.
எண்ணாகமம் 22:12 அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். அன்பானவர்களே, எவ்வளவு ஆச்சரியம்! அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்? அவர்களுடைய தேவன் அவர்களுக்கு உள்ளிருக்கிறார். ஆகவே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் வெளியே விடலாம், இல்லாவிட்டால் நம்முடைய இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளலாம். அது நம்மிடத்தில் தான் இருக்கிறது. ஆண்டவர் கதவை உடைத்து கொண்டு உள்ளே வருகிறவர் அல்ல. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்றுதான் ஆண்டவர் சொன்னார். கதவை திறந்தால் நான் உன்னிடத்தில் பிரவேசித்து உன்னோடு வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் நமக்குள் வரும்போது ஞானம் தருகிறார், புத்தி தருகிறார், அறிவு தருகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வைக்கிறார். ஆனால் அவர்களுக்கு விரோதமாக ஒரு மனிதன் எழுந்து வரும்போது கர்த்தர் அனுமதி கொடுக்கவில்லை என்று நாம் படிக்கிறோம். ஆனாலும் பிரியமானவர்களே, மறுபடியும் பலவந்தம் பண்ணி ஆண்டவரிடத்தில் கேட்டு புறப்பட ஆயத்தப்படுகிறார். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். 20வது வசனத்திலே, இரவிலே தேவன் பிலேயாமினிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திர நீ செய்ய வேண்டும் என்றார். பாருங்கள், பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் உண்டது. அன்பானவர்களே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர்களுடைய நன்மைக்கு விரோதமாக யாராவது எழும்பினால் அவர்கள் மேல் தேவ கோபம் உள்கிறதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார் என்று நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் வருகிற போது அந்த மனிதனுடைய வழிகளை செவைப்படுத்துகிறார், அந்த மனிதனுடைய வாழ்வை மாற்றுகிறார், சாயலையே மாற்றுகிறார். மண்ணுக்குரியவர்களாக இருந்த அந்த மனிதனை இப்பொழுது நித்தியத்துக்குரியவனாக கர்த்தர் மாற்றுகிறார். ஆகவே கிறிஸ்துவினுடைய சாயலை ஜனங்கள் காண செய்கிறார். அன்பிற்குரியவர்களை, இப்பொழுது எதிர்பார்ப்போடு ஆண்டவர் நமக்கு மிக சமீபித்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. ஏனென்றால் ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, ராஜாவின் ஜெயகம்பீரம் எங்களுக்குள் இருந்தால் அது எவ்வளவு மேன்மை ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாரும். தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உம்முடைய நன்மையையும் இரக்கத்தையும் சுதந்திரிக்க செய்திருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஜனமாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். மகிமை